நம்ம எல்லாருக்குமே கோடீஸ்வரனாக வாழணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே நிச்சயமா இருக்கும். இந்த கோடீஸ்வர யோகத்தினை நம்ம வீட்டின் வாஸ்துவின் வாயிலாக நம்மால கொடுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்க முடியும். ஒரு வீட்டுல நிலத்தத்துவம் என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு பகுதி இருக்கிறது இல்லையா, இதுதான் நம்மள கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய பகுதி. இந்த தென்மேற்கு பகுதியை நாம சரியா 90 டிகிரி பிரித்து அமைக்கின்ற பொழுது நம்ம வீட்டுல நிலத்தத்துவம் மிக சிறப்பாக செயல்படும். ஒரு பெண்ணுக்கு நோய் இல்லை என்றாலே கணவனுக்கு செல்வ நிலை என்பது உறுதி. ஒரு பெண்ணுக்கு வீட்டுல முகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை என்றாலே ஒரு ஒரு கணவருக்கு செல்வ நிலை அப்படின்றது உறுதி. ஆகையினால இந்த தென்மேற்கு பகுதியையும் தென்கிழக்கு பகுதியையும் ரொம்ப சுபிக்ஷமா வச்சுக்கணும். தென்மேற்கு பகுதி தெய்வ வழிபாடு இல்லாத பணத்தை ஈர்க்கக்கூடிய பகுதி. தென்கிழக்கு பகுதியில தெய்வ வழிபாடு மட்டும் அதிகம் செயல்படுத்தும் பொழுது பணவசியம் நிறைய ஏற்படக்கூடிய அமைப்பு. இந்த தலைவாசலுக்கு கீழே நீங்க வெள்ளி ஸ்ரீசக்கரம் வைத்து நிலைவாசலை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா தலைவாசலுக்கு மேல உள்பக்கம், அதாவது நீங்க எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, தலைவாசலுக்கு மேல வெள்ளியினாலான ஒரு ஸ்ரீசக்கரம் வாங்கி அது மாமர பலகையில அந்த சட்டத்தை ஃப்ரேம் பண்ணி நீங்க வீட்டுக்குள்ள பார்த்த மாதிரி வைங்க. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாருக்குமே கோடீஸ்வரனாக வாழணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே நிச்சயமா இருக்கும். இந்த கோடீஸ்வர யோகத்தினை நம்ம வீட்டின் வாஸ்துவின் வாயிலாக நம்மால கொடுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்க முடியும். ஒரு வீட்டுல நிலத்தத்துவம் என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு பகுதி இருக்கிறது இல்லையா, இதுதான் நம்மள கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய பகுதி. இந்த தென்மேற்கு பகுதியை நாம சரியா 90 டிகிரி பிரித்து அமைக்கின்ற பொழுது நம்ம வீட்டுல நிலத்தத்துவம் மிக சிறப்பாக செயல்படும். தென்மேற்கு பகுதியில நாம வீட்டினுடைய பணப்பெட்டகத்தை அமைக்கின்ற பொழுது அதுல நிலவசியமானது மிக சிறப்பா செயல்படுறத நம்மால கண்கூடாக பார்க்க முடியும். ஒரு வீட்டுடைய தென்மேற்கு பகுதியை எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா படுக்கை அறையாக வைத்திருக்கிறதா நம்மளால பார்க்க முடியும். இந்த படுக்கை அறையில எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த தென்மேற்கு பகுதி பூஜை அறையாக இருப்பதை தவிர்த்துடுறது நல்லது. ஏன்னா பூஜை அறை அப்படின்னு வைக்கின்ற பொழுது அந்த இடத்தில் ஆகாய தத்துவம் செயல்பட ஆரம்பித்துவிடும். ஆகாய தத்துவம் செயல்பட ஆரம்பிக்கின்றது என்றால் நில தத்துவம் பலகீனம் அடைய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதனால முதல்ல கோடீஸ்வர வாழ்க்கையை தரக்கூடிய இந்த தென்மேற்க நீங்க சரியா பயன்படுத்தணும்னா தென்மேற்கு பூஜை அறைய முதல்ல தவிர்க்கிறது நல்லது. இதுதான் முதல் விஷயம். இந்த தென்மேற்கு பகுதியில தேக்கு மர கட்டில் அமைத்து கொண்டால் செல்வ நிலை பெருகும். அதாவது கணவன் மனைவி படுத்து உறங்குவதற்கு. அது மட்டும் அல்லாது இந்த படுக்கை இருக்கிறது இல்லையா, அதுல தலையணை உரைய பாத்தீங்கன்னா சிவப்பு நிற பட்டு துணியால் அமைத்து கொள்கின்ற பொழுது உங்களுடைய தூக்கம் அப்படின்றது மிக சிறப்பாக இருக்கும். சிவப்பு அல்லது வெண்பட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நாம பெட்டுக்கு போடக்கூடிய துணியை வெண்பட்டு போன்ற நிறத்துல போடலாம். தலையணைய இரண்டிற்கும் முறை சுத்தமான சிவப்பு நிற பட்டுல அமைத்து கொள்ளும் பொழுது இந்த தென்மேற்கு பகுதியினுடைய நில வசியம் என்பது இன்னும் அதிகமாகிறத உங்களால இரட்டிப்பாக பார்க்க முடியும். நாம எல்லாம் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த தென்மேற்கு பகுதியினுடைய மாஸ்டர் பெட்ரூம்ல அந்த கார்னர்ல ஒரு துளி பழைய தங்கம் வைப்பது நல்லது. அது ஒரு 10 மில்லிகிராமிலிருந்து 1 கிராம் வரையிலும் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய தங்க நகையை தென்மேற்கு அறையில் பதித்து வைக்கின்ற பொழுது நம் வீட்டினுடைய செல்வ நிலை உயருவதை கண்கூடாக பார்க்க முடியும். தென்மேற்கு பகுதி படுக்கை அறையில் எக்காரணத்தை முன்னிட்டும் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் மகாலட்சுமி குறியீட்டை தவிர
வேறு எந்த தெய்வ படங்களையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா வைக்கக்கூடாது. ஏன்னா பொருள் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமியை தவிர வேற எந்த தெய்வ படங்கள் வைத்தாலும் அது அடிக்கடி அடகு போகும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பணம் வைக்கக்கூடிய அறையில வந்து தெய்வங்களுடைய படங்கள், ஆலய பிரசாதங்கள் இதை எல்லாத்தையுமே கொண்டு வந்து பணப்பெட்டகத்துக்குள்ளேயே என்ன பண்ணிடுறாங்கன்னா வச்சிடுறாங்க. இவ்வாறு வைக்கின்ற பொழுது அங்கு நிலத்தத்துவம் சரியாக செயல்படாது, ஆகாய தத்துவம் செயல்பட்டு அந்த பொருள் தென்மேற்கில் நிலையாக தங்காது. தென்மேற்கில் நிலையாக தங்கணும்னா கணவன் மனைவி தென்மேற்குல நிலையா படுக்கணும். நிலையா படுத்து தென்மேற்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பணப்பெட்டகத்தை மூலையில வடக்கு பார்த்து வைக்கணும், தென்மேற்கு மூலையில. இவ்வாறு பண்ணும் பொழுது அந்த வீட்டுல செல்வ நிலை உயருவதை கண்கூடாக பார்த்திருக்கிறேன். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தென்மேற்கு எந்த அளவிற்கு பணப்புழக்கத்திற்கு பலனளிக்கிறதோ அதே பலனை ஒரு வீட்டினுடைய தென்கிழக்கு திசையும் அளிக்கின்றது. இப்போ தென்கிழக்கு திசையில பணப்பெட்டி வைக்கணுமா அப்படின்றத தாண்டி யாருடைய வீட்டில் சமையலறையோடு பூஜை அறை தொடர்பாகி வருகிறதோ அவ்வீட்டில் செல்வ புழக்கத்திற்கு குறைவே இல்லை. ஏன்னா ஒரு பெண்ணுடைய அங்கீகாரம் ஒரு வீட்டுல ஓங்கி இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறதுன்னா அந்த வீட்டுல நீங்க கவனித்து பாருங்க, சமையலறையோடு பூஜை அறை இருக்கிற எந்த வீட்டு பெண்ணினுடைய அங்கீகாரமும் அந்த வீட்டுடைய முழு அதிகாரத்தை அந்த பெண் தான் கையில வைத்திருப்பாங்க. அப்போ இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த சமையலறையில ஒன்றுக்கு மேற்பட்ட படங்கள் வைத்திருக்கக்கூடிய பெண் அந்த வீட்டுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பெண்ணாக மாறிடுறாங்க. ஆனா ஒரே ஒரு படமான முருகப்பெருமான் படத்தையோ மகாலட்சுமி படத்தையோ அல்லது சிவன் பார்வதி குடும்ப படத்தையோ, அட படமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு காமாட்சி விளக்கு, ஒரு மன்னகலை அந்த சமையலறையில ஏற்றி வழிபடக்கூடிய பெண் அனைவருமே ஒரு தலைமைத்துவ நிலையில் இருக்கக்கூடிய பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். நோய்வாய் இல்லாத பெண்களாக இருக்கிறார்கள், பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள். ஒரு பெண்ணுக்கு நோய் இல்லை என்றாலே கணவனுக்கு செல்வ நிலை என்பது உறுதி. ஒரு பெண்ணுக்கு வீட்டில முகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை என்றாலே ஒரு கணவருக்கு வந்து செல்வ நிலை அப்படின்றது உறுதி. ஆகையினால இந்த தென்மேற்கு பகுதியையும் தென்கிழக்கு பகுதியையும் ரொம்ப சுபிக்ஷமா வச்சுக்கணும். தென்மேற்கு பகுதி தெய்வ வழிபாடு இல்லாத பணத்தை ஈர்க்கக்கூடிய பகுதி, தென்கிழக்கு பகுதியில் தெய்வ வழிபாடை மட்டும் அதிகம் செயல்படுத்தும் பொழுது பணவசியம் நிறைய ஏற்படக்கூடிய அமைப்பு. இததான் பிரணவ வாஸ்து எல்லா வீடுகளிலுமே என்ன பண்ணுதுன்னா வலியுறுத்துகிறது. அதை தாண்டி இந்த தென்கிழக்கு பகுதியில ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், நாங்க வந்து அசைவ நிலையில் இருக்கக்கூடிய நபராக இருக்கிறோம், நாங்கள் விளக்கேற்றி தெய்வ படங்கள் வைத்து வழிபாடு செய்வதனால் இது ஏதேனும் தவறு இருக்கிறதா அப்படின்னா தவறே கிடையாது. நீங்கள் அசைவம் சமைக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும் பொழுது காலையில் 6 மணியிலிருந்து 8 மணி வரை என்ன பண்ண போறீங்கன்னா விளக்கேற்றி வழிபாடு செய்ய போறீங்க. அடுத்தடுத்து தான் நீங்க உண்ண போறீங்க. அதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சமையலறையில வந்து நீங்க வழிபாடுகளை மேற்கொள்ள உங்க வீட்டுல அடிக்கடி அசைவ நிலை வந்து உருவாகாது. எப்பவாது தான் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வீட்டுல அடிக்கடி இந்த அசைவ உணவுகளே எடுத்து ஒரு மாதிரி சத்திரிய குணத்திலும் ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து நல்ல எண்ணங்கள், கோபம் இதெல்லாம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு சமையலறையில வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறை அமைத்துக் கொள்வது ஒரு சிறந்த பரிகாரமாக நாம எடுத்துக்கலாம். அதுல முருகன் படம் இருப்பது அதைவிட சிறந்த பரிகாரம், அஷ்டலட்சுமி இருப்பது அதைவிட சிறந்த பரிகாரம் அப்படின்னு தான் என்னுடைய அனுபவத்துல சொல்லுவேன். இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையை நாம அனுபவிக்கணும் அப்படின்னா சமையலறை, படுக்கையறை, ஏன்னா வீட்டினுடைய அந்த தெற்கு பகுதி தான் நிலையான செல்வத்தை நமக்கு வலியுறுத்துது. நாம ஒரு செல்வத்தை ஈர்க்கிறோம், அந்த செல்வத்தை சேமித்து அடுத்து ஒரு சொத்தாக ஒரு நிலமாக மாறணும்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பா இந்த தெற்கு பகுதி தான் நமக்கு இங்க என்ன பண்ணுதுன்னா உதவி செய்கிறது. அப்போ இதனுடைய 100% பலனை நம்ம அனுபவிக்கணும்னா தென்கிழக்கு சமையலறைக்கும் தென்மேற்கு படுக்கையறைக்கும் இடையே எக்காரணத்தை முன்னிட்டும் கழிவறை வந்துவிடக் கூடாது. கழிவறையோ கழிவுநீர் தொட்டியோ
தெற்கு மத்திமத்தில் வந்துவிட்டால் கட்டாயமாக இது பலன்களை நம்மளால அனுபவிக்க முடியாது. இப்ப தென்கிழக்குல சமையலறையும் இருக்கு, தென்மேற்குல நீங்க சொன்ன மாதிரி படுக்கை அறையும் இருக்கு. ஆனா எங்களுக்கு பண வருவாயில ஒரு நிலைத்த தன்மை இல்ல, எங்களால அடுத்தடுத்த சொத்துக்களை வாங்க முடியலன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்ததுன்னா நன்றாக கவனித்து பாருங்கள். இந்த இடத்திற்கு இருபுறத்திற்கு மத்திமத்துல ஒன்னு கழிவறை இருக்கணும், அல்லது கழிவறைக்கு முன்பாக சிறிய பூஜை அறை அமைத்திருக்கணும். இந்த அமைப்பு இருக்கக்கூடிய எந்த ஒரு வீட்டிலும் நிலையான முன்னேற்றத்தை நான் பார்த்ததில்லை. ஆகையினால இந்த தவற செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்தபடியா கோடீஸ்வர செல்வ நிலையை தரக்கூடிய ராகு, இந்த ராகு பகவான் இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான இடம் வீட்டுடைய தலைவாசல். இந்த தலைவாசலுக்கு கீழே நீங்க வெள்ளி ஸ்ரீசக்கரம் வைத்து நிலைவாசலை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா தலைவாசலுக்கு மேல உள்பக்கம், அதாவது நீங்க எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, தலைவாசலுக்கு மேல வெள்ளியினாலான ஒரு ஸ்ரீசக்கரம் வாங்கி அது மாமர பலகையில அந்த சட்டத்தை ஃப்ரேம் பண்ணி நீங்க வீட்டுக்குள்ள பார்த்த மாதிரி வைங்க. இதன் மூலம் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க வீட்டினுடைய செல்வம் அனாவசியமாக உடலுக்கோ, அனாவசியமாக பொருள் விரயத்திற்கோ, அனாவசியமாக வட்டி கொடுக்க வேண்டிய நிர்பந்தமோ, அனாவசிய செலவுகள் முழுவதுமாக தடைபெறக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஸ்ரீசக்கரம் வீட்டினுடைய நிலைவாசல் மேல் இருந்து உள்பக்கம் பார்க்கிற மாதிரி இருக்கிறப்போ கட்டாயமா அந்த பலன்கள் உண்டு. ஆகையினால நாம கோடீஸ்வர வாழ்க்கை பெறுவதில் உறுதியா இருக்கிறோம். இந்த உறுதித்தன்மைக்கு எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கேன். இதை உங்க வாழ்க்கையில செயல்படுத்தி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இது போன்ற நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய நிர்பந்தம் வேண்டும் அப்படின்னாலும் என்னுடைய வாஸ்து வகுப்பானது வருகின்ற மார்ச் மாதம் 2026 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையிலும் தொடர்ந்து 7 நாட்கள் ஆன்லைன் ஜூம் வழியாக பிரம்ம முகூர்த்தத்தில் 5 மணியிலிருந்து 6 மணி வரையும் நடைபெற இருக்கிறது. இந்த வகுப்புல நீங்க இணைந்து கொள்வதன் மூலம் தற்பொழுது இருக்கிற வீட்டையும் உங்களால சரி பண்ணிக்க முடியும். புதிதாக வீடு கட்டுவது எப்படி அப்படின்ற ஒரு தெளிவான விஷயத்தை உங்களால அறிந்து கொள்ளவும் முடியும். உங்களுடைய தலைமுறைக்கு, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு நீங்க ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த வாஸ்து வகுப்புல தவறாமல் இணைந்து கொண்டு நம் முன்னோர்கள் சொன்னது அத்தனையுமே காரணத்தோடு சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படை என்ன, அதை எப்படி செயல்படுத்தணும் என்ற ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த வகுப்புல அடங்கி இருக்கிறது. இந்த வகுப்புல அனைவரும் இணைந்து கொண்டு அத்துணை நல்ல பலன்களையும் பெற வேண்டும். அது மட்டும் அல்லாது அடியேனுடைய ஆன்மீக குறிப்புகள் வாய்ஸ் ஆஃப் சிவகுரு அப்படின்ற வாட்ஸ்அப் சேனல் மூலம் தினசரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்றதன் மூலம் தினசரி அப்டேட்ஸை கட்டாயமா பெற முடியும். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. எல்லாம் கிடைக்கும். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.